இந்த படத்தை பொறுத்தல ஒரு முக்கியமான டெக்னீஷியன் டு பி டிஸ்கஸ்டஸ் வந்து நம்ம தோட்டத்தரணி சார். தோட்டத்தரணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு, அதுவும் வந்து ஒரு ஊட்டி அட்மாஸ்பியர் அப்படின்றப்ப இங்கிருந்து சென்னையிலேருந்து கொண்டு போய் இது பண்ணுறது தட்ஸ் குவைட் அன் எக்ஸ்பென்சிவ் எஃபர். படம் ஃபுல்லாகவே ஜூனியர்ஸ் நிறைய இடத்துல எழுதிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இதை கொண்டு போய் என்னதான் விஜய் படமா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இவ்வளோ க்ரௌட் அங்கே கூட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்குமே வின்டர் வேற கொடுத்து பண்ணுறது அப்படின்றப்ப அப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சது வந்து தர்ணீஸ்வரோடைய கான்ட்ரிபியூஷன் தான். வெறும்னா வந்து அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் பிளேஸோ போட்டது மட்டும் இல்லாமல் படத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து படம் பார்க்குறவங்க இப்போ ரீரிலீஸ் அப்போ பார்க்கும்போது கூட கன்ஃபார்ம்டா இது ஊட்டியில தான் எடுத்திருக்காங்க, கன்ஃபார்மோ இதெல்லாம் சான்ஸே கிடையாது, பார்த்தாலே தெரியுதுங்க அப்படின்னு இது பண்ணதெல்லாம் வந்து தட் இஸ் நத்திங் பட் மாஸ்டர் பீசஸ் ஆஃப் தோட்டத்தரணி சார். ஓகே, தோட்டத்தரணி சார் பட்டு பார்த்தீங்கன்னா வெறுமே செட்டு மட்டும் போட்டு முடிக்காமல் வந்து அந்த செட்டுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் திங் வந்து தோட்டத்தரணி சார் மற்ற ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹி ஆல்வேஸ் கனெக்ட்ஸ் நேச்சர் வித் செட். அதாவது மார்னிங் லைட்ல எப்படி இருக்கும், ஆஃப்டர்நூன் டாப் லைட்ல எப்படி இருக்கும், ஈவினிங் சன்செட் அப்ப எப்படி இருக்கும், இதெல்லாம் திங்க் பண்ணி பண்ணுவார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு வால் கூட என்ன பண்ணுவார், ஹி டசன்ட் லீவ் இட் பிளாக், அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுப்பார். டேய் ஒண்ணு இல்லடா, இங்க சின்னது கீழே லைட் வச்சுன்னா சின்ன சின்ன ஒரு ஷேடு மாதிரி வருண்டாது, அது ஆர்டிஸ்ட் வைக்கும் போது டெப்த் வருண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு கேமரா ஐ வந்து வேற எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்கிறது. தண்ணி சார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாசி ஒன்று ஆட் பண்ணுவார். அந்த ராக்கு அங்க இருக்க ஸ்ட்ரக்சர் தரைகிற பாசி ஈஸியாக ஆட் பண்ணி அவர் இங்கிருந்தோ யூக்லிப்டஸ் லீவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தரையில போட்டு கேட்டு இது பண்ணி லைட்டா அந்த நீல்கிரி அந்த யூக்லிப்டஸ் கையிலுமே தேய்ச்சி விட்டு நீங்க வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு டைம் டிராவல் மாதிரி சடனா ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தர்ணி சார் ஜீவா சார் மாதிரி அரக்கன்களாம் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாம் வந்து பிச்சாங்க இவங்க கிட்ட எல்லாம் ஸ்பான்டினிட்டிங்க.